வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து துறையில் காலிப்பிடங்களை நிரப்பக்கோரி போராட்டம் நடைபெறுகிறது. வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து துறை பணியாளர்கள் நாளை உள்ளிருப்பு போராட்டம். பாலசுப்ரமணியன். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 9 உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் ஒன்றிப்பின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். கடலூரில் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: போக்குவரத்து துறையில் சுமார் 3000 பணியிடங்களில் 1300க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு இந்த காலி பணியிடங்களை நிரப்பப்படவில்லை. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 35 வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் பணியிடங்களில் 5 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. போக்குவரத்து துறையில் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் காலிப்பணியிடம் நிரப்புதல், பதவி உயர்வு அளித்தல், பணியிட மாறுதல் போன்றவை நடைபெறாமல் நிலுவையில் உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாழக்கிழமை ஆகஸ்ட் 8 காலை மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் கோரிக்கை மனுவை உள்துறை செயலருக்கு அனுப்புவது, வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட 14 சரக அலுவலகங்களில் அனைத்து பணியாளர்களும் கருப்பு சட்டை அணிந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளனர் என்றார் பாலசுப்ரமணியன். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.